பாரிஸ் லா ஷப்பேல் ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிறது. ஸ்ரீ மாணிக்க விநாயகர் தேர் திருவிழா ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகிறீர்கள். மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்றுகுமாறு வேண்டிக் கொள்கின்றார்கள். VT Cash and Carry லா ஷப்பேல். தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. Messieurs, dames, bonjour. On est à Salon Chip Coiffure, 7 rue du Chabrol, Paris 10e. Vous êtes le bienvenu. On travaille avec le produit L'Oréal et Kerastase. On fait des bons services à petit prix. On vous attend à 7 rue du Chabrol, à Paris 10e. ஐரோப்பாவில் கோடை காலம், தாகமெடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பழரச பானங்கள் அருந்துங்கள். வர்த்தகர்களுக்கு விசேட சலுகை. இறக்குமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை, லா ஷப்பேல். பிரான்ஸ் செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 சைக்கிள் ஓட்டுதலில் பெஞ்சமின் தோமஸ் ஒலிம்பிக் ஆம்னியம் சாம்பியனாக முடிசூடியுள்ளார். பிரான்சுக்கு 14வது தங்கப் பதக்கத்தை பெஞ்சமின் தோமஸ் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பெற்றுக் கொடுத்துள்ளார். பிரெஞ்சு பிரதிநிதிகள் பாரிஸ் ஒலிம்பிக் 2024 14வது தங்கப் பதக்கத்தை பெற்றுள்ளனர். பெஞ்சமின் தோமஸ் ஆகஸ்ட் 8 வியாழன் அன்று அட்லாண்டா 1996 ஒலிம்பிக் ஆம்னியம் சாம்பியனானார். டோக்கியோவில் நடந்த அமெரிக்க பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டில் சிட்னி ஒலிம்பிக்கில் சைக்கிள் ஓட்டுதலில் முதல் பிரெஞ்சு தங்கப் பதக்கத்தை வென்றவர் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் பெண்கள் ஆண்கள் இரு பாலருக்கான மரதன் போட்டிகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 10,000 வரையிலான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்த வார இறுதியில் மரதன் ஓட்டம் நடைபெறவுள்ளது. ஆண்களுக்கான மரத ஓட்டம் சனிக்கிழமை 8 மணிக்கு பாரிஸ் நகரசபை ஒத்தேல் து வில்லில் இருந்து ஆரம்பித்து சத்து வேர்சாய் ஊடாக சென்று மீண்டும் பாரிஸ் நகரத்தின் அன்வலித் சதுக்கத்தை வந்தடைய உள்ளது. இந்த மரதன் ஓட்டத்தில் பங்கு பெற்ற பிரான்சில் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழ் மகன் ஒருவருக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. பெண்களின் மரத ஓட்டம் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஆரம்பமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மரதன்களும் 42,195 கிலோமீட்டர்கள் தூரத்தை கொண்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகளை பார்க்க வருகை தருபவர்களையும் பாரிஸ் சுற்றுலா பயணிகளையும் இப்பொழுது கவர்ந்து வருகின்ற ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திய வண்ணம் பறந்து கொண்டிருக்கும் ராட்சத பலூனை பாரிஸில் நிரந்தரமாக பறக்க வைக்க பாரிஸ் முதல்வர் விருப்பம் கொண்டு குடியரசுத் தலைவரிடம் வேண்டுகோள் முன்வைத்துள்ளார். ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்த பின்னர் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி பறந்து கொண்டிருக்கும் ராட்சத பலூன், ஒலிம்பிக் தீப பீடம் என்பவை தொடர்ந்தும் அப்படியே தொய்லரி பூங்காவில் வைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் என்று பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான கடிதம் ஒன்றை எமனுவேல் மேக்ரோன் அவர்களுக்கு ஆன் இடல்கோ அனுப்பி வைத்துள்ளார். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ்.
பாரிஸ் லா சப்பலில் King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பிரான்ஸ் ஒலிம்பிக் வீரர்கள் பெறும் சன்மானங்களுக்கு வரிவிலக்கு என்று நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை பெறுகின்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசாக பணத்தொகை வழங்கப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் பெறும் பணத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரியை நிறுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கை முன்வைத்திருந்தனர். இதனை அடுத்து ஒலிம்பிக் வீரர்களின் பரிசு தொகைக்கு வரி விலக்கு அளிப்பதாக நிதியமைச்சர் புரூனோ லு மேர் தெரிவித்துள்ளார். இந்த வரிவிலக்கு திட்டத்தை 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் கொண்டுவர இருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட வேளையிலேயே அமைச்சர் புரூனோ லு மேர் பிரான்ஸ் ஒலிம்பிக் வீரர்களுக்கான பரிசு தொகைக்கான வரி விலக்கு பற்றி அறிவித்திருக்கிறார். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றி பதக்கங்களுடன் சன்மானங்களையும் வீரர்கள் பெறுகின்றார்கள். பிரான்சின் ஒலிம்பிக் வீரர்கள் பெற்றுக்கொள்ளும் சன்மான தொகைக்கு வரி செலுத்த வேண்டியவர்களாக இருந்தார்கள். தங்கப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 80,000 யூரோ வழங்கப்படுகிறது. வெள்ளிப்பதக்கம் வெல்பவர்களுக்கு 40,000 யூரோ வழங்கப்படுகிறது. வெண்கலப் பதக்கம் வெல்பவர்களுக்கு 20,000 யூரோ வழங்கப்படுகிறது. விளையாட்டு வீரர்கள் 30% வரை வருமான வரி செலுத்த வேண்டியவர்களாக உள்ளனர். இதேவேளை பிரான்ஸ் ஒலிம்பிக் வீரர்கள் பிரான்சில் வாழாமல் வேறு நாட்டில் வாழ்ந்தால் அவர்கள் 15% மட்டுமே வரி செலுத்த வேண்டியவர்களாக உள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் நிதியமைச்சர் புரூனோ லு மேர் பிரான்ஸ் வீரர்களுக்காக இந்த திட்டத்தை அறிவித்திருக்கின்றார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் தொடர்பாக தனது கொடூரமான கனவுகளை விட நிஜ வாழ்க்கையில் இது மிகவும் அழகாக இருக்கிறது என்று டோனி எஸ்தங்கே தெரிவித்துள்ளார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். 2 வாரங்கள் விளையாட்டுகளின் தொடக்கத்தில் இந்த நாட்டில் ஒரு தூண்டுதல் இருந்ததைப் போல, விளையாட்டுகளின் மந்திரம் போல தங்கள் அசாதாரணமான ஒன்றை அனுபவித்து வந்ததாகவும் தாங்கள் எதிர்பார்த்தபடி உண்மையில் பணி செய்ததாகவும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாட்டுக் குழுவின் தலைவரான டோனி எஸ்தங்கே வியாழனன்று தெரிவித்திருக்கிறார். பிரெஞ்சுக்காரர்கள் வெளிப்படுத்தும் ஆர்வத்தை வரவேற்றுள்ளார். அரங்கங்களிலும் வெளியிலும் ஒவ்வொரு நாளும் தங்களை மகிழ்விக்கும் ஆதரவாளர்கள் பிரெஞ்சு தங்களுக்கு விதிவிலக்கான விளையாட்டுகளை கொடுத்தது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். பிரான்சில் குற்றமளிப்பவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் கடுமையான சட்டங்கள் ஊடாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மொரோக்கோ ஜிகாத் பயங்கரவாதி ஒருவரின் பிரெஞ்சு குடியுரிமை நீக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு சிறைச்சாலை ஒன்றில் தாக்குதல் மேற்கொள்ள முற்பட்டார் என்ற குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. பியல் தாகி ஆகிய பிரான்ஸ் மொரோக்கோ ஜிகாத் பயங்கரவாதியின் பிரெஞ்சு குடியுரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியான வர்த்தமானியில் பதிவிடப்பட்டுள்ளது. வல்துவாஸ் ஒஸ்ட்னி நகர சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பியல் தாகி கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி அன்று சிறை அதிகாரிகள் 2 கொலை செய்ய முற்பட்டுள்ளார். தியாஸ் பயங்கரவாத அமைப்பின் சார்பாக இந்த தாக்குதலை மேற்கொள்ள முயன்றதாக அவரே வாக்குமூலம் அளித்திருந்தார். ஆகவே பியல் தாகி இவரது தண்டனை காலம் நிறைவடைந்த பின்னர் நாடு கடத்தப்படுவார் எனவும் அவருக்கு இனி எப்பொழுதும் பிரான்சிலோ அல்லது எந்த ஒரு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உட்பட்ட நாட்டிலோ குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பாரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்ப்லி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ர்டாமிலும். திருக்குடும்ப திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் பிளான்ஷே எவோகே து கிருத்தை தலைமையில் பிற்பகல் 3 மணிக்கு திருச்செப மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லிஸ் து கிரத்தை பர்வாஸ் சென்ட் கிறிஸ்டோப், இலக்கம் 4, ஃபீலிக்ஸ் மேர் 94,000 கிரத்தை. இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள். கிறித்தை பணித்தளம். இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள முறுகல் நிலையை அடுத்து குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார். இஸ்ரேல், ஈரான் ஆகிய இரு நாடுகளும் இராணுவ விரிவாக்கலை தொடங்கியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்ற நிலை தோன்றியுள்ளது. இதனாலேயே எமானுவேல் மேக்ரோ நெட்டன்யாகுவுடன் தொலைபேசி வழியாக உரையாடியுள்ளார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை மாலை 2 தலைவர்களும் பேசியிருக்கின்றனர். மக்கள், பிராந்தியங்கள் ஆபத்தில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு இஸ்ரேலிய பிரதமரிடமும் மேக்ரோ கோரிக்கை முன்வைத்துள்ளார். ஏற்கனவே பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடுமாறு ஈரானிய ஜனாதிபதியிடம் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த உரையாடல்கள் குறித்து எலிசே மாளிகை வெளியிட்ட அறிக்கை ஒன்றிலேயே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையிலான போர் என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு அழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேல் நாட்டின் அமைச்சருக்கு பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. காசாவில் பட்டினி நிலவுவதை நியாயப்படுத்திய இஸ்ரேலிய அமைச்சர் ஒருவருக்கே பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கசான் குடிமக்களை பட்டினியால் இறக்க அனுமதிப்பது நியாயமானது, தார்மீகமானது என்று பெசலஸ் ஸ்மோட்ரிச் கூறியதை பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் கண்டித்திருக்கின்றது. காசாவில் பலஸ்தீனியர்களை பட்டினி கிடக்கச் செய்வது நியாயமானதாக இருக்கும் என்று தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய நிதியமைச்சர் பெசலஸ் ஸ்மோட்ரிச்சின் சமீபத்தில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு பிரான்ஸ் தனது சீற்றத்தை வெளிப்படுத்தியது. சர்வதேச மன்னிப்பு சபையின் கூற்றுப்படி காசாவை அடைய போதுமான மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க தவறியதன் மூலம் இனப்படுகொலையை தடுக்க ICJ தீர்ப்பை இஸ்ரேல் மீறுகிறது. அக்டோபர் 7, 2023 அன்று பலஸ்தீனிய குழுவான ஹமாஸ் நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பின்னர் காசா பகுதியில் இஸ்ரேல் ஒரு முட்டுக்கட்டையை விதித்துள்ளது. இதனால் பிரதேசத்தின் ஒட்டுமொத்த மக்களையும் பஞ்சத்தின் விளிம்புக்கு தள்ளியுள்ளது. உடனடி போர் நிறுத்தம் கோரும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானத்தை மீறி காசா மீதான அதன் தொடர்ச்சியான மிருகத்தனமான தாக்குதலுக்கு இடையே இஸ்ரேல் சர்வதேச கண்டனத்தை எதிர்கொண்டது. கடந்த அக்டோபரில் இருந்து ஏறத்தாழ 40,000 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள் இதில் அடங்குகின்றனர். 91,600க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலிய போரில் 10 மாதங்களுக்கும் மேலாக உணவு, சுத்தமான தண்ணீர், மருந்து ஆகியனவற்றின் குறைபாடு, இவை தட்டுப்பாடு காரணமாக அங்கே மக்கள் பெரும் அவதியுறுகின்றார்கள்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 ரூ து ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். எந்த சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன. வாங்கிச் செல்ல விரையுங்கள் லா ஷபல் ஓஷன் இந்தியன். சுத்தம், சுகாதாரம், தரமான பதனிடுதல், நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள். உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன். 195 ரோது ஃபோபோர்க் சென்டனி, பாரிஸ் 10.